வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. அடிக்கடி சிக்கல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு இதெல்லாம் நிறையா நடக்குது. ஏன் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நான் சமீபத்தில் அதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிட்டு இருந்தபோது எனக்கு ஏற்பட்ட புரிதல் என்ன தெரியுங்களா? நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம கவனிக்கிறது இல்லை. அவங்க வேறு ஏதாவது சிந்தனையில் இருப்பாங்க, வேறு ஏதேனும் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு குரலை கொடுத்துட்டு அவங்க இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு பேசிட்டு நம்ம போயிருப்போம். ஆனால் அந்த வரைக்கும் தான் அங்கேருந்து பதில் வந்திருக்கு, மிச்சம் போய் சேர்ந்துருக்காது. அதுக்கு பிறகு நான் அப்படியே சொல்லிட்டேனுங்களே, ஏங்க நீங்கள் இன்னும் பண்ணலை, நம்ம போய் சண்டைக்கு நிற்போம். நடந்திருக்கு தானே? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த மனமாகப்பட்டது ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்தை கவனிக்கிறது அதுக்கு ரொம்ப சிரமமான விஷயம். இதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா, பேசும்போது அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் ஒரு பகுதி முடித்தோன்னு இது வரைக்கும் புரிஞ்சுதா, இது நான் சொன்னது கேட்டிங்களா ன்னு அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அவங்க பதில் சொல்லும்போது, இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு என் மனசு எங்கேயோ ஓடிடும், எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணிடுவேன், கொஞ்சம் நிறுத்துங்க, ரிவைண்ட் பண்ணுங்கன்னுவேன். என்ன ரிவைண்ட் பண்ணுமா? எதுக்கு ரிவைண்ட் பண்ணணும்? கொஞ்ச நேரம் நான் காணாமல் போயிட்டேன், திருப்பி சொல்லுங்களேன். ஏன்னா நான் வந்துட்டு கவனித்து கேட்கணுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ என் கவனம் சிதறிடுச்சுன்னா திரும்பி கேட்டால் தானே எனக்கு புரியும், இல்லைன்னா புரியாது தானே. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுன்னா நம்ம சரியாக இருக்கணும். நம்ம பேசும்போது சொல்லும்போது வளன்னு அப்படியே ஆஞ்சநேயர் வாள் மாதிரி நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையுமே காது கொடுத்து கேட்க முடியாது. எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ நச்சுன்னு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லி பழகிட்டோம்னா இன்னொருத்தவங்களுக்கு கவனம் கொடுக்கறது எளிமையாக இருக்கும். அங்கே பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இடைவெளி ரொம்ப கம்மி. அதனால நிறைய விஷயம் தவிர்க்கலாம். இதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுவோமா? ஏன்னா நம்மளோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.